அழகையும் இளமையையும் குறிக்கும் யவ்வனா என்ற சொல் கிரேக்கத்தின் அயோனியா என்ற சொல்லிலிருந்து பிறந்த சொல். இது பாரசீக மொழியிலும் யவ்வனா என்ற சொல்லாகவே பயணப்பட்டு, சம்ஸ்கிருத மொழியிலும் யவ்வனா என்ற சொல்லாகவே பயணப்பட்டு, நம்முடைய தமிழகத்தில் தமிழ் இலக்கியங்களில் யவனர் என்ற சொல்லாக நம்முடைய புழக்கத்தில், நம்முடைய இலக்கிய புழக்கத்தில் இருக்குங்க. இந்த யவனர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, பண்டைய காலத்தில் வணிகர்களாக, கிரேக்க ரோமானிய வணிகர்களாக தமிழ்நாட்டுக்கு வந்தவர்கள். இவர்கள் கைவேலை மிக்கவர்களாகவும் கைவினைஞர்களாகவும் கலைநயம் மிக்கவர்களாகவும் இருந்திருக்காங்க. நம்மளுடைய தமிழகத்தில் பணியாட்களாக வேலை செஞ்சுருக்காங்க. இந்த குறிப்புகளை நம்மளுடைய இலக்கியங்கள் நெடுநல் வாடை, அதே போல் முல்லைப்பாட்டு, அதே போல் சிலப்பதிகாரம், இந்த இலக்கியங்கள் நமக்கு எடுத்துக்காட்டுது. இவர்கள் கைவேலை மிக்கவர்கள் என்று சொன்னோம் இல்லையா, அதில் இவங்க கைப்பாவை, நம்ம திருமண வீடுகளில் ஒரு பெண் நின்றுருப்பாங்க, அவங்க கையில் அகல் விளக்கு வச்ச மாதிரியான வச்சுருக்கோம். அந்த ஒரு பொம்மை, அந்த பாவை விளக்கு இருக்கு இல்லையா, அந்த பாவை விளக்கை நமக்கு தந்தவங்க, கொடையாக தந்தவங்க யாருன்னு கேட்டால் யவனர்கள். இந்த யவனர்கள் அழகிய வேலைப்பாடுகளை செய்பவர்களாகவும், அதே போல் நம்முடைய தமிழகத்தில் தங்கி வேலை பார்த்தவர்களாகவும் இருந்திருக்காங்க. இந்த தங்கி வேலை பார்த்த குறிப்பை நம்மளுடைய சிலப்பதிகாரம் சொல்லுது. அதே போல் இவர்கள் சட்டை அணிந்திருந்தாங்க, மெய்ப்புகு சட்டையை அணிந்திருந்தாங்க என்பதை நம்முடைய முல்லைப்பாட்டு இலக்கியம் நமக்கு எடுத்து காட்டுதுங்க.